विशारद पूर्वा पेपर 1 नवीन गद्य चयनिका लेसन 1 बोलाराम का जीव श्री हरिशंकर परसाई। बोलाराम का जीव श्री हरिशंकर परसाई की व्यंग्यात्मक शैली का सुंदर उदाहरण है। बोलाराम का जीवங்கிற கதை ஹரிசங்கர் பர்சாயினுடைய ஒரு கிண்டல் தனமான ஸ்டைல் நடைனா நடக்கிறது இல்லை, ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ், அதுக்கு ஒரு அழகான உதாரணம் இந்த கதை. அதாவது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு கேலியாக சொல்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது, கிண்டல் தனமான ஸ்டைலில் அவர் இந்த கதையை கொண்டு வந்திருக்கிறார். सरकारी कार्यालयों में அரசாங்க அலுவலகத்தில் வியாப்த பிரஷ்டாச்சார் பரவி இருக்கும், கரப்ஷன், பிரஷ்டாச்சாரம்னா ஊழல் கா யதார்த்த சித்திரம், ஒரு யதார்த்தமான ப்ராக்டிக்கலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம முன்னாடி வைக்கிறார். அதோட சேர்ந்து கே சாத் மனுஷ கே சுபாவ மனிதனுடைய சுபாவத்தை பற்றியும் இந்த கதையில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். யமபுரிமே ஏக் சமஸ்யா, யமபுரிங்கிறது யம தர்மராஜனின் பிளேஸ், அங்கே ஒரு பிரச்சனை, சமஸ்யான பிரச்சனை. யமபுரி மே சித்திரகுப்த பரேஷான் தே, சித்திரகுப்தன் யமபுரியில் சித்திரகுப்தன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறார். मृत्यु के 5 दिन बाद भी बोलाराम का जीव अभी तक यमपुरी तक नहीं पहुंचा था. मृत्यु के 5 दिन बाद भी, இறந்து 5 நாட்கள் ஆன பிறகும் போலாராமனுடைய உயிர் அபி தக், இப்பொழுது வரை யமபுரியை வந்து சேரவில்லை, யமபுரி வரை வந்து சேரவில்லை. धर्मराज ने उनसे इसके बारे में प्रश्न करना शुरू किया. धर्मराजर இதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். யமதூது லாயா கயா, யமதூதன் கொண்டு வரத்துக்காக சென்றான். यमदूत ने बताया कि हमेशा की तरह वह अपना पूरा बल लहाकर ही बोलाराम के जीव को ला रहा था. யமதூதன் சொல்கிறானா, हमेशा की तरह எப்போதும் போல वह अपना पूरा बल, தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து, லஹாக்கர்னா அதில் ஈடுபட்டு முழு பலத்தை பிரயோகித்து போலாராமுடைய உயிரை லார்காத்தா கொண்டு வந்தான். லேக்கின் பத்தா நஹி கியா மாயாஜால், ஆனால் என்ன மாயாஜாலம் நடந்ததுன்னு தெரியல. போலாராம் கா ஜீவ் சூட் கயா, போயிடுச்சான். இந்த யமதூதன் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராரு, ஆனால் கிட்ட இருந்து விடுவித்து கொண்டது. சூட்டு கயான்னு டு லீவ்னு அர்த்தம், விடுவித்து கொண்டது. அவனிடமிருந்து அந்த உயிர் விடுவித்து கொண்டு, தன்னை விடுவித்து கொண்டு திரும்பவும் போயிடுச்சு. चित्रगुप्त ने आजकल के लोगों के बारे में, उनके चल कपट के बारे में धर्मराज को समझाया. சித்திரகுப்தர் தர்மராஜருக்கு புரிய வைக்கிறார். என்னென்னா, ஆஜ்கல் கே லோக், இப்போ தற்கால நவடேஸ் பீப்புள்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, உன்கே சல் கப்பட், அவங்களுடைய ஃப்ராடு, ட்ரிக்ஸ், இதை பற்றி எல்லாம் சொல்லி தர்மராஜருக்கு புரிய வைக்கிறார். இந்த காலத்து மக்களை அழைச்சிட்டு உயிரை பறிச்சுட்டு வந்தாலும் தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்கிறாங்க. தர்மராஜ் இஸ்ப சிந்தித் ரகே, தர்மராஜர் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாரத் பனே நாரதர் தூதனாக மாறப்போகிறார். தப் நாரத் வஹா ஆயே, அப்போது நாரதர் அங்கே வராரு. தர்மராஜ் को उदास देखकर उन्होंने पूछा समस्या क्या है. தர்மராஜர் கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, பூச்சா, உன்ஹோனே பூச்சா समस्या क्या है, என்ன பிரச்சனை. நரक में निवास स्थान की समस्या अभी हल नहीं हुई. நரகத்தில் நிவாஸ் ஸ்டானிக்கு சமஸ்யா, அதாவது அங்கே தங்க வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. அதை நாரதன் இப்போ கேட்குறார். நரக்குமே நிவாஸ் ஸ்தான்கி சமஸ்யா அபி ஹல் நஹி உயி, இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தீரலையா, சொல்யூஷன் கிடைக்கலையா, ஹல்னா தீர்வு, அது கிடைக்கலையான்னு கேட்குறாரு. யமராஜ்னே கஹா யஹ் வஹ் நஹி தூசரி சமஸ்யா, இது அது இல்லை, இது வேறு பிரச்சனை அப்படிங்கிறாராம் யமராஜன். बोलाराम नामक एक आदमी की 5 दिन पहले मृत्यु हुई थी. போலாராம்னு பெயருடைய ஒரு மனிதனுடைய உயிர் 5 நாள் முன்பே இறந்து விட்டது. உஸ்கா ஜீவ் பிரம்மாண்ட பர் ढूंढने पर भी नहीं मिला. அவனுடைய உயிர் இந்த பிரம்மாண்டத்தில் தேடினாலும் கிடைக்கவில்லை. इस पर नारद ने पूछा, कहीं इनकम टैक्स वाले पकड़ कर तो नहीं रखे. அவர் கேட்குறாராம், நாரதர் கிண்டலாக கேட்குறாராம்,
ஒருவேளை இன்கம் டேக்ஸ் அதாவது கஹினா எங்காவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டு போய் வச்சுருக்குறாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு கிண்டலாக கேட்குற மாதிரி ஆத்தர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாரு. தபி சித்திரகுப்தர், அப்பொழுது சித்திரகுப்தர் சொல்கிறாரு, வகுத்தோ பூக் மாராத்தா, அவன் வந்து பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டு போகலாம். அவன் அப்படி இல்லை, பூக்கு மாறானா பசியில் செத்து கொண்டிருந்தான். ஏற்கனவே அதாவது உயிரோடு இருக்கும்போது அவன் பஞ்சத்தில் வறுமையில் இருந்தான். யாருன்னா போலாராம். நாரத் தூது பன்கர் தர்த்தி பர் ஆயே, இந்த பிரச்சனையை கேட்டுட்டு நாரதர் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு தூத்துனா தூதனாக போய் பார்க்குறதுக்காக தர்த்திக்கு வரார். போலாராம் கா ஜீவன். சித்திரகுப்த உஸ்கா பத்தா பார்க்க சித்திரகுப்தருடைய கிட்ட இருந்து அவருடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு பத்தான அட்ரஸ் பெற்றுக்கொண்டு, பார்க்கறனா பெற்றுக்கொண்டு நாரத் சீதே ஜபல்பூர் கே கமாப்பூர் முஹல்லே பர் ஆயே, ஜபல்பூரில் இருக்கக்கூடிய கமாப்பூர் முஹல்லேக்கு வருகிறார். போலாராம் கா பரிவார் ஏக் டேடு கமரேமே ரகத்தாத்தா, போலாராமுடைய ஃபேமிலி எங்கே வசிக்கிறாங்க, 1.5 தான் இருக்குது அந்த ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு சிறு அறையில் வசிக்கிறார்கள். உஸ்கி எக்ஸ்திரி, அவருக்கு ஒரு மனைவி, 2 மகன்கள், 2 லடிக்கே और 1 लड़की, ஒரு பெண். 65 साल का बोलाराम सरकारी नौकर था. 58 வயதுடைய போலாராம் ஒரு அரசாங்க வேலைக்காரன். 5 साल पहले रिटायर हो चुका था, 5 வருடம் முன்பே ரிட்டையர் ஆயிட்டான். नारद के पूछने पर उसकी पत्नी बोली उन्हें गरीबी की बीमारी थी. நாரதர் கேட்கறதுக்காக ஒரு மனைவி சொல்கிறாங்க, கரீபி அப்படின்னா ஏழ்மை, வறுமைங்கிற நோய் தான் இருந்தது. 5 साल के बाद भी पेंशन नहीं मिलने पर गहने बर्तन आदि बिक गए. அது 5 வருடம் கழித்தும் பென்ஷன் கிடைக்காததுனால வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், நகைகள் எல்லாமே விக்கு கையே விற்று விட்டார்கள். அதெல்லாம் வச்சு தான் அவங்க இவ்வளோ நாள் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. चिंता तथा भूख से सताए जाने पर बोलाराम को जगत छोड़ने पड़ा. कवலை, चिंताना कवலை, அப்புறம் பசி, பூக்கு சே சத்தாய, பசியால் வருந்துறது, ரொம்ப அந்த கவலையும் பசியும் அதிகமானதுனால போலாராம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். நாரத் சர்க்காரி காரியாலயம், அந்த ஆஃபீஸ்க்கு, அந்த அரசாங்க அலுவலகத்திற்கு நாரதர் போகிறார். नारद को अब उसकी कहानी पूर्ण रूप से मालूम हो गई थी. நாரதருக்கு இப்போ அவருடைய கதை, நம்ம போலாராமுடைய கதை முழுசாக புரிஞ்சிருச்சு. उन्होंने समझ लिया कि बोलाराम अपने